திமுக ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளித்து கடந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களித்தீர்கள். மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். குறிப்பாக நான் சொல்வது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நான் சொல்கின்றேன், தாய்மார்களுக்கு நான் சொல்கின்றேன். மீண்டும் இவர்கள் வந்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை ஞாபகமத்தீர்கள், உங்கள் பேர பிள்ளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கிய திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி. என்ன ஆட்சி செய்யறீங்க நீங்க? என்ன ஆட்சி செய்யறீங்க? படிச்ச பிள்ளைகள் வேலை இல்லை, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்து விட்டுட்டீங்க, சந்து கடையை திறந்து விட்டுட்டீங்க, கள்ள சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்போ போதை பொருட்கள். தமிழ்நாடு இப்ப பேரை மாத்திடலாம், தமிழ்நாட்டை பேரை மாத்திட்டு கஞ்சா நாடுன்னு பேர் மாத்திடலாமா? கேவலம், வெக்க கேள். அதனாலதான் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தெருவில் சுதந்திரமா நடக்க முடியுதா? பாதுகாப்பு இல்லாம நடக்க முடியுதா? யார் காரணம் அதற்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்கிறோம் சின்ன சின்ன பெண் குழந்தைகள், 8 வயசு, 7 வயசு, 4 வயசு, 10 வயசு, 12 வயசு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு தமிழ்நாடா மாறிடுச்சு. திமுக கேட்டா அப்படிதான் அங்கங்க சம்பவம் நடக்கும், எல்லாத்துக்கும் நாங்க காரணம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்கிறான். நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாமா? ஒரு பெண்ணு கிட்ட போறதுக்கு இவங்களுக்கு பயப்பட வேண்டாமா? என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, 6 மாதத்துல இதெல்லாம் ஒழிச்சு அழிச்சு என்னால செய்ய முடியும், பயத்தை என்னால உருவாக்க முடியும். யாராவது ஒரு பெண்ணை சீண்டறது கையை பிடிச்சாலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. எங்க பார்த்தாலும், ஒரு காலத்துல நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ, திண்டிவனத்தில் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பார்த்தா என் பள்ளிக்கூடம் வாசல்ல நெல்லிக்காய், மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் எல்லாம் வித்துட்டு இருப்பான். இன்னைக்கு கஞ்சா போட்டலும், கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா எண்ணெய், கஞ்சா மாத்திரை, போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான். இதுதான் திமுக ஆட்சி. மோசமாக நடந்துட்டு இருக்கு. இனியும் பொறுத்துக் கொள்ளாதீர்கள், பொறுக்காதீங்க. ஏதோ வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. விளம்பர ஆட்சி நடக்குது. விளம்பர ஆட்சி. என்ன விளம்பரம்? 2 மணி நேரம் வருவார் ஸ்டாலின் முதலமைச்சர், வருவார் 2 மணி நேரம் நடிச்சிட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. ஒளிர்கிறது தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு, விடியல் இடியல், என்னென்னமோ வார்த்தை. உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? யார் இருக்கிறா? இப்போ ஒரு முகாம் நடத்துறாரு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம். என்ன முகாம்? உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சேவை வேணுமோ அந்த முகாம்ல நீங்க வாங்கிக்கலாமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 4.5 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் 4 மாதம் இருக்கு உங்க ஆட்சியில. இன்னைக்கு நீங்க முகாம் நடத்தி என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறது? உங்களுக்குலாம் யாரை ஏமாத்துறதெல்லாம் செய்யறீங்க? மக்களை நீ ஏமாத்த முடியாது. இன்னைக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறானுங்க, தெளிவா இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும். யாரு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க வேணும், இங்க வர வேண்டும், அதை விட இவங்க வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா திமுக மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க. விவசாயிகளே இன்னைக்கு நாசமாயிட்டாங்க.